ஆனா கோஆப்டெக்ஸோட இயக்குனரா நீங்க ஆதரவா இருக்கீங்க. ஆனா உங்க துறை சார்ந்த அமைச்சர் எதிரா இருக்காங்களா? ஆமா, என்னுடைய துறை சார்ந்த அமைச்சரே எதிரா இருக்கு. அந்த பேரை சொல்லலாமா சார்? அமைச்சர் எதுக்கு உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கா தெரியாது, எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஒரு பெண் அமைச்சர், அவர் பெண் அமைச்சர், எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு நீங்க சொல்றது திருமதி கோகுல இந்திரா அவர்களே சார்? நீங்களே ஆமா, நான் என்னத்தை சொல்றது ஓகே, அவங்க அந்த கட்சிக்காரருக்கு ஆதரவா போய் நிக்கிறாங்க. கட்சிக்காரருக்கு அன்றைக்கு கட்சிக்காரருக்கு ஆதரவா இருக்கணுங்கிறதுக்காக கட்சிக்காரர் எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சாலும் அவரை விடுவிக்கணுங்கிறதுல முனைப்பா அன்றைக்கு தொடர் முயற்சியை பண்றா. நான் உறுதியா இருக்கிறேன். நான் எஸ்பி, கலெக்டர், ஏடிஜிபி, டிஜிபி, தலைமைச் செயலர், எங்களுடைய துறையினுடைய செயலர், எல்லாருக்கும் நான் கடிதம் எழுதுகிறேன், ஃபேக்ஸ் அனுப்புகிறேன், மெயில் அனுப்புகிறேன், அலைபேசியில் பேசுகிறேன். ஒன்றுமில்லை. இவர் தொடர்ந்து இந்த அமைச்சர் முயற்சி பண்ணி கடைசிக்கு என்னுடைய முயற்சியை தடுக்கிறவன்னா 2014 ஜூலை 15ன்னு நினைக்கிறேன். எனக்கு அது நீங்கள் சொன்னவொடனே எனக்கு நினைவு வருது. அன்றைக்கு ஒரு கூட்டம் நடத்த கூப்பிட்றாங்க. நான் ஏதோ இவங்களுக்கு நியாயம் வழங்க போகிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் போகிறோம். எங்கள் தலைமைச் செயலகத்தில் நிதி அமைச்சராக இருந்த அன்றைக்கு அமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் தலைமையில தான் இந்த கட்ட பஞ்சாயத்து. ஆமாம், கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்கிறீங்க, நான் என்ன சொல்கிறது அதுக்கு? அதுதான் சார் அர்த்தம். ஆமாம், என்ன சொல்லி சார் கூப்பிடுறாங்க? இல்லை, அவங்களுக்கு இவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம், இந்த பிரச்சனையில் நீங்கள் தீவிரமாக இருக்கீங்க, நடவடிக்கை எடுப்பேன், நியாயம் வழங்குவோம்னு கூப்பிடுறாங்க. அவர் நிதியமைச்சர் திரு ஓபிஎஸ் பேசுகிறாரு. பேசி என்ன ஆகுதுன்னு சொன்னால் பேசி இது எப்படி என்ன ஏதுங்கிறத அறிஞ்சுக்கிறாரு. அந்த கூட்டத்தில் அன்றைக்கு இன்னொரு அமைச்சரான திரு மோகன், விழுப்புரத்தை சேர்ந்தவர், அவர் இன்னொரு அமைச்சர் திண்டுக்கலை சேர்ந்த திரு நத்தம் விஸ்வநாதன், இவரெல்லாம் 4 பேர் இருக்காங்க. அப்போ ஓபிஎஸ், முன்னாள் அமைச்சர்களான ஓபிஎஸ், மோகன், நத்தம் விஸ்வநாதன், கோகுலேந்திரா, 4 அமைச்சர்களும் தலைமைச் செயலகத்தில் இருக்காங்க. உங்களை உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்றாங்க. இல்லை, ஆமாம், இப்போ எல்லாருமே ஆமாம், நான் மட்டும் இல்லை, இந்த அடிபட்ட மேலாளர் சோமசுந்தரம், அப்புறம் மண்டல மேலாளர் பார்த்தசாரதி, அடிச்சிருக்கக்கூடிய அந்த சேர்மன் பாலகிருஷ்ணன், அரசியல்வாதி, ஆமாம் பாலகிருஷ்ணன், அதை இல்லாமல் எங்கள் அந்த கோஆப்டெக்ஸினுடைய ஒரு இயக்குனர், இன்னும் அரசியல்வாதிகள்லாம் வர்றாங்க. இப்போ அடிச்சுட்டு ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணனே தலைமைச் செயலகத்துக்கு வர்றாரு. நேரம் கைது செய்யப்பட்டு உள்ள தள்ளப்பட்டிருக்க வேண்டிய ஒரு கிரிமினல் குற்றவாளி அன்றைக்கு அவரும் தலைமைச் செயலகத்துக்கு துணிச்சலா வர்றாரு. என்ன பண்றது? அரசு ஊழியர் அடிச்சுட்டு அந்த அரசு ஊழியர்களுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கே வர்றாரு. ஆமா, வர்றாரு. ஆமா, இதுதான் உண்மை. என்னத்தை சொல்லுவீங்க?